السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. نصلي ونسلم على الرسول الكريم، أما بعد، فقد قال تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا إلى آخر الآية. صدق الله العلي العظيم. وقال النبي المصطفى المرتضى صلى الله عليه وسلم: الشبابة شعبة من الجنون. صدق رسوله النبي الكريم. الحمد لله. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை எல்லாம் முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் அதையும் தாண்டி அவனுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இந்த புனிதமான உம்மத்திலே வீற்றிருக்க செய்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். வினம் தின்னி கழுகுகளாக அலைந்து கொண்டிருந்த அன்றைய பாமர மக்களுக்கு மத்தியில் சமாதான வெண்மை நிற புறாவாக வந்துதித்த எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றிய ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், குறிப்பாக இங்கு குழும்பி இருக்கின்ற நம் அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வற்றாது நின்று நிலவட்டுமாக. ஆமீன் என்ற துஆவுடன் என்னுடைய சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை, சுமார் 25-30 வருடங்களுக்கு முன்னால் ஒரு பெண் வீட்டிலே ஹம்லாக கர்ப்பமாக இருந்தால் அவரிடத்தில் சூரா யூசுஃபையும் சூரா மரியமையும் அதிகமாக ஓத சொல்லுவார்கள். காரணம், ஒழுக்கத்தின் கற்பொழுக்கத்தின் பிறப்பிடம் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், கற்பொழுக்கத்தின் பிறப்பிடம் ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதனால்தான் அன்றைய காலத்தில் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களிடத்தில் அதிகமாக சூரா யூசுஃபையும் சூரா மரியமையும் ஓதை சொல்லுவார்கள். உலகத்தில் முதன்முறையாக ஒரு பொம்பளை என்ன துரத்தனா அப்படின்னு ஓடினது மட்டும் இல்லாம, எனக்கு சிறை வாழ்க்கை உயர்ந்தது அப்படின்னு சொல்லி சிறையிலே பல ஆண்டுகள் கழித்த ஒரே ஒரு கற்பொழுக்கத்தின் உச்சம் என்று சொல்லப்படக்கூடிய ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதனால்தான் அந்த பெண்களை எல்லாம் யூசுப் சூராவை அதிகமாக ஓத சொல்லுவார்கள். ஊரும் தெருவுகளும் உலக மக்கள் எல்லாம் படை சூழ தங்களை கேவலப்படுத்துவார்கள், கேவலமான வார்த்தைகளை கொண்டு திட்டுவார்கள் என்று தெரிந்ததற்கு பின்னாலும் எனக்கு குழந்தை பிறந்திருக்கின்றது என்பதை வெளிப்படையாக சொன்னார்கள் ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். காரணம்,
கற்பொழுக்கத்தின் உச்சத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வேறு யார் மூலியமாகவும் உண்மைப்படுத்தாமல் குர்ஆனின் ரீதியிலேயே அவர்களை அல்லாஹ் உண்மைப்படுத்தி இருப்பான். இது ஒரு பக்கம் இருக்க, இன்றைய சமுதாயத்திற்கு மத்தியில் நாம் நேரடியாக நாம் எல்லாம் ஒரு விஷயங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். இவர்களினுடைய வரலாற்று கிருதங்களை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது இவர்களுடைய அந்த கற்பொழுக்கமும் உலகம் சார்ந்த அந்த பொதுமக்களினுடைய ஒழுக்கத்தையும் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது மிக உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள். இன்றைய சமூகத்திற்கு மத்தியில் உண்டான ஒழுக்கத்தையும் கற்பொழுக்கத்தையும் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது மிக மிக வேதனைக்குரிய ஒரு நிலைப்பாடுகள் கண்ணெதிர்க்க பார்த்து கொண்டுதானே இருக்கின்றோம். பல இடங்களில் பலவிதமான கோலங்களும் நிலைப்பாடுகளும் கேவலமான ஒரு நிலைக்கெல்லாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய சமுதாய மக்கள். எவ்வளவு புனிதமான மார்க்கம் இந்த மார்க்கம்! தலையில் தொப்பி அணிவதிலிருந்து காலில் செருப்பு அணிவது வரைக்கும், உணவுகளை உட்கொள்வதிலிருந்து அதை கழிப்பிடத்தில் சென்று இருக்கும் வரைக்கும் மார்க்கம் ஒவ்வொரு விஷயங்களையும் அணு அணுவாக தெளிவான முறையில் மார்க்கம் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு நிலைப்பாடுகளை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் கேவலமான நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு சமுதாய மக்கள் இன்றைக்கு பல இடங்களில் நிலவிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். கண்கூடாகவே பார்க்கலாம் அல்லவா? பொதுவாகவே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய பாணி, அல்லாஹ் மனிதர்களுடைய வாழ்க்கையை அமைக்கும் பொழுது 3 விதமா அமைச்சான். ஒன்று பலகீனம், 2வது பலம், 3வது பலகீனம். இதுதான் மனிதனுடைய அமைப்பே. குர்ஆன்ல அல்லாஹ் பேசும் பொழுது அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் லுஅஃபின், அல்லாஹ் முதல் பலகீனத்துல படைச்சான். சும்ம ஜஅல மின் பஅதி லுஅஃபின் குவ்வா, அந்த பலகீனத்திற்கு பின்னால் ஒரு பலத்தை அல்லாஹ் வைத்திருந்தான். சும்ம ஜஅல மின் பஅதி குவ்வத்தின் லுஅஃபா, அந்த பலகீனத்திற்கு அந்த பலத்திற்கு பின்னால் ஒரு பலகீனத்தை இறுதியாக வைத்து அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இது மனித வாழ்வினுடைய படைப்பின் கோணம். இது அல்லாஹ் மனித வாழ்வை 3 விதமாக அமைத்திருக்கின்றான். இதுதான் ஒரு அமைப்பு. ஆனால் இன்றைய வாலிபர்கள் நாம் 3 விஷயங்களை கண்ணோட்டத்தில் எடுத்து பார்க்கும் பொழுது பலகீனம், கடைசியில் பலகீனம், நடுவுல ஒரு பலம்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அதுலதான் இன்னைக்கு நம்ம ஆளுங்க அதுல மொத்தமா விழுந்துடுறாங்க. இன்னைக்கு பலத்துல கிடைக்கக்கூடிய அந்த பலமா இருக்கிறோம்ல, அந்த வாலிபர் பருவம், அந்த பருவத்துல ஒருத்தன் தௌபா செய்யறான், அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அதிகமா பெற்றுக்கொள்கின்றான், அல்லாஹ்வுடைய அந்த இபாதத்துகளை எல்லாம் கரெக்டா செய்யறான் அப்படின்னா அது மிகப்பெரிய கிஃப்ட். அல்லாஹ்விடத்துல அந்த வாலிபர் பருவத்திலேயே ஒரு மனிதன் நல்ல முறையில் தங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை அமைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பால் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றான் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஏனென்று சொன்னால் ஆரம்பமும் பலகீனம், இறுதியிலும் பலகீனம். அந்த பலம் மட்டும் முடிஞ்சு கொஞ்ச நாள் தாண்டி போயிருச்சு, கொஞ்சம் வயசு ஏறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வயசு தான் ஏறுமோ தவிர உடல் நிலைகள் எல்லாம் குறையும். அந்த வேகம், அந்த புத்துணர்ச்சி என்பது அந்த வயது கூடக்கூடிய தருணத்தில் குறைந்துவிடும். இதுதான் மனித அமைப்பு. ஆனால் இன்றைக்கு நம்ம பேசுறோம் அல்லவா, வளமையில பைத்தியம் பலவிதம், அதுல ஒரு விதம் இது அப்படின்னு நம்ம பேசுவோம்ல. அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டும் பொழுது அஷ்ஷபாபத்து, இந்த வாலிபர் பருவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அஷ்ஷபாபத்து ஷுஅபத்தும் மினல் ஜுனூன், வாலிப பருவம் என்பது பைத்தியத்திலிருந்து உண்டான ஒரு பகுதின்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அதுல தான் நம்மளுங்க நிறைய விழுந்துடுறோம். இந்த ஹதீஸுக்கு ஆதாரம் அத்தாட்சி பெருசா பார்க்கணும்னு தேவையே இல்லை. இன்னைக்கு நாம் கண் கூடாகவே பார்த்து கொண்டிருக்கின்றோம். நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு காதல் பைத்தியமா அலையறான். என்னங்க, இன்னைக்கு இந்த வாலிபர் பருவத்துலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர் பருவத்தை பைத்தியம்னு சொல்றாங்க. அந்த பருவத்திலே தான் நல்லடியார்கள் நல்ல அமல்களும் செய்து கொள்வார்கள் என்றும் கூறுகின்றார்கள். ஆனால் முக்கியமாக சொல்லும் பொழுது இந்த வாலிப பருவம் என்பது ஒரு பைத்தியம். இன்னைக்கு நிறைய நம்ம ஆளுகளே பார்க்கிறோம், காதல் பைத்தியமா அலையறான், மொபைல் பைத்தியமா அலையறான்.
இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட் பைத்தியமா அலையறான். இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னா நானும் ஒரு ஆள் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போதை பைத்தியம் முன்னால் வந்து நிற்கின்றது. இன்றைக்கு போதை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது அல்லவா? இன்றைய இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியிலும் ஊடுருவி வந்து விட்டது. ஊர் சொல்லக்கூடாது எந்த ஊர் அப்படின்னு. ஒரு ஊர்ல நடந்த விஷயம்தான், உளவுத்துறை மூலியமா வந்த ரிப்போர்ட் இது. ஒரு ஊர்ல ஒரு ஸ்கூல்ல என்ன ஆச்சு அப்படின்னா, 9th 10th படிக்கக்கூடிய இஸ்லாமிய மாணவர்கள் அவங்களுடைய இன்டர்வல் பீரியட்ல போய் கிரவுண்டுக்கு பின்னாடி போய், அந்த கிரவுண்ட் அந்த சுவர் இருக்கும் அல்லவா, காம்பவுண்ட் சுவர், அதுக்கு பின்னாடி இருந்து ரயில்வே ஸ்டேஷன் தண்டவாளம், அதுல இருந்துகிட்டு 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, அங்கிட்ட இருந்து கஞ்சா பொட்டணும் தூக்கி உள்ளுக்குள்ள போடுறாங்க. இங்க பசங்க வந்து அதை பயன்படுத்துறாங்க. வேற யாரும் இல்லை, நம்ம இஸ்லாமிய சொந்த பந்தங்கள் தான். ஒரு கட்டத்தில் இது தெரிய வந்து ஸ்கூல்லையும் சொல்லி யாரு என்ன ஏதுன்னு அங்கிட்டு விட்டு வேவு பார்த்தா 2 பெண்கள் மாணவர்களை கெடுக்கும் விதமாக மாணவர்களை போதைக்கு அடிமையாக்கி தங்களுக்குள் உண்டான ஒரு அடிமைத்தனத்தில் புகுத்த வேண்டும் என்பதற்காக போதைக்கு அவர்களை அடிமையாக்குகின்றார்கள் என்று சொன்னால், இன்றைய இளைஞர் சமூகம், இன்றைய வாலிப பருவத்தில் நம்ம ஆட்கள் எவ்விதம் தங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், மனம் போன போக்கில் தங்களுடைய வாழ்க்கைகளை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது வாலிப பருவம், நல்ல ஒரு பருவமாக இருக்கக்கூடிய தருணத்தில் இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் மாத்திரம் நம்முடைய வாலிப பருவத்தை கழிக்கக்கூடிய தருணத்தில் நம்முடைய வாழ்க்கையை வெற்றி அடையும். நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள், முஸஅப் இப்னு உமைர் என்று ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா, மக்காவில மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரருடைய மகன், மக்கால மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரருடைய பிள்ளை. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், டெய்லியும் ஒவ்வொரு நாளும் விதவிதமான ஆடைகள், விதவிதமான தட்டுகளில் விதவிதமான உணவுகள், அறுசுவை உணவுகள், இப்படிப்பட்ட ஒரு நல்ல சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த ஹஸரத் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் மாத்திரம் தங்களுடைய சொத்து சுகங்களை எல்லாம் விட்டுவிட்டு, தங்களுடைய கோடிக்கணக்கான வீடு வாசல்களை விட்டுவிட்டு, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாத்திரம் தங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக இலைதலைகளை கட்டிக்கொண்டு தங்களுடைய குடும்பத்தை எரிந்துவிட்டு நாயகத்திடத்தில் வந்து ஈமானை ஏற்றார்கள் சஹாபி. வரலாறு பேசுகின்றது, நாம் எடுத்து பார்ப்போம். எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். நினைச்சிருந்தா வாழ்ந்திருக்கலாம்ல, அதே வீட்டுல அதே சுகபோகமான சந்தோஷமான பல கோடிகளுக்கு உரிமையாளராக வாழ்ந்திருக்கலாம் அல்லவா? ஆனால் ஹஸரத் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சத்திய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம், வந்திருக்கக்கூடிய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் உண்மை தூதர் என்று நம்பினார்கள். அதன் பால் மீண்டு வந்தார்கள். மற்றொரு செய்தி சொல்லவா? முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கட்டத்தில் மரணம் அடைகின்றார்கள். சஹாபாக்கள் அவர்களுடைய கஃன் துணி எடுத்து போத்துறாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. தலையை மூடினா கால் தெரியுது, காலை இழுத்து மூடுறாங்க, தலை தெரியுது. எப்பேற்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்த முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் விட்டார்கள். நாயகம் அவர்களுக்காகவும் அல்லாஹ்விற்காகவும் மாத்திரம் தங்களுடைய எல்லா சொத்துக்களையும் விட்டு வந்தார்கள். ஆனால் இன்றைய இளைஞர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது படுங்கேவலமாக தங்களுடைய வாழ்க்கையிலே நெறிமுறையை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இது போலவே மதீனால ஒரு சஹாபி, ஹாரிசா அப்படின்னு ஒரு சஹாபி, மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அந்த சஹாபிக்கு ஒரே ஒரு வயதான ஒரு அம்மா, இவரு, அவ்வளவுதான். இவங்க 2 பேரு தான். அவருக்கு அவங்க அம்மா விட்டா வேற யாரும் சொந்த பந்தம் கிடையாது சொல்லிக்கிற மாதிரி, அந்த அம்மாவுக்கு இவரை விட்டா வேற யாரும் சொந்த பந்தம்னு சொல்லிக்கிற மாதிரி வேற யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. இவங்க என்ன பண்ணாங்க, இந்த சஹாபி ஹாரிசா இப்னு சுராகா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சஹாபியுடைய பெயர். இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு நாள் தொழுகைக்கு போறாங்க. போயிட்டு வரக்கூடிய தருணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பத்ருடைய யுத்தத்துக்கு அழைப்பு வைக்கிறாங்க. பத்ருடைய யுத்தத்துக்கு அழைப்பு வைக்கிறாங்க. அந்த சஹாபிக்கு ரொம்ப ஆசை, எப்படியாவது போரில் கலந்துக்கணும், பத்ருடைய போரில் கலந்துக்கிட்டு வெற்றி கொள்ளணும் அப்படின்னு. இளரத்தம் பயமறியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல அந்த ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பயம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய பாதையில் போய் போர் செய்ய வேண்டும் அல்லது ஷஹீதாகி மடிய வேண்டும் என்று அவர்களுக்கு உண்டான பேராசையின் பால் அந்த சிந்தனையில என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டுக்கு வர்றாங்க. இது ஒரு பக்கம். இவங்களுடைய அம்மா இருக்கிறாங்கல்ல, தாயார், அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு யோசிக்கிறாங்க, ஹாரிஸாக்கு திருமணமுடைய வயசு வந்துருச்சு. இவர் யோசிக்கிட்டு இப்படி வராரு போருக்கு போகணுன்ற ஆசையில. ஒரு பக்கம் இவங்க அம்மா வீட்டில் இருந்துக்கிட்டு யோசிக்கிறாங்க, ஹாரிஸாக்கு திருமணத்துடைய வயசு வந்துருச்சு, எப்படியாவது திருமணம் முடிச்சு வச்சிடணும், அப்பதான் அவருக்குன்னு துணை ஒன்று இருக்கும், பார்க்கும் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் கனவுல ஒரு கோட்டையை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன சிந்தனையில, போர் செய்யணும், அல்லாவின் பால் போகணும் அப்படின்ற சிந்தனையில அவங்க வராங்க வீட்டுக்கு. இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா தன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற ஒரு சிந்தனையில இவங்க உட்காந்துருக்கிறாங்க. 2 பேர் சந்திச்சுக்கிறாங்க. ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே, அம்மா உங்ககிட்ட ஒன்று பேசணும், நானும் உங்ககிட்ட ஒன்று பேசணும்பா அப்படின்னா. அப்படியா, சரி நீ முதல் சொல்லுப்பா அப்படின்னு அம்மா என்ன சொன்னாங்க, நீ முதல் சொல்லுன்னாங்க. சொன்னோடனே ஹஜ்ரத் ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது விட்டு வரும்போது பத்ருடைய யுத்தத்துக்காக அழைப்பு வச்சாங்க. எல்லாம் பத்ரு காலத்துக்கு போறாங்க, எனக்கும் போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது, என்னை விடுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இவங்களுடைய மனசுல இவருக்கு திருமணம் முடிச்சு வைக்கணுன்ற ஒரு நியத்து. நம்மளா இருந்தோம்னா என்ன பண்ணிருப்போம், அப்படியே அப்பா இப்பதானே உனக்கு கல்யாண பேச்சு எடுக்கலான்னு பேசிக்கிட்டு இருந்தோம், உடனே நீ போறியே, அங்க போறியே, இங்க போறியே நம்ம பேசுவோம். வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கொல்லப்படுறதுக்கு, அதாவது ஷஹீதாகுவதற்கு வேண்டும் என்ன டிக்கெட்டை கேட்டுட்டு போற மாதிரி ஒரு விஷயம் இது. ஷஹீதாகிறதுக்கு போறேன் விடுறீங்களா அப்படின்னு கேட்கிற மாதிரி வேறு வார்த்தையில சொன்னான். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, வந்த வார்த்தைகளை எல்லாம் அப்படி உள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு, போகணும்னு ஆசைப்படுறியா, ஆமா நான் போகணும்னு ஆசைப்படுறேன். அந்த திருமணம் என்ற வார்த்தை வந்ததல்லவா உள்ளத்திலிருந்து, அதை அப்படியே மூடி வைத்து விட்டு மதீனாவினுடைய வீதி வரைக்கும் வந்து அந்த சஹாபியை வழி அனுப்பி வைத்தார்கள். பத்ருடைய யுத்தத்திற்காக சென்றார்கள். சரி போர் முடிச்சுட்டு போனாங்கன்னா என்ன, மதியம் போர் செஞ்சாங்கன்னா சாயந்தரம் வாக்குல இல்லை நைட்டு வாக்குல வந்துருவாங்க அப்படின்னு அந்த அம்மா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது போல போர் முடியுது, பத்ருடைய யுத்தம். இங்க இவங்க போயிட்டாங்க, ஒரு பக்கம் அந்த சைடு போர்க்களம். பத்ருங்கிறது அது ஒரு கிணறு, அந்த இடத்துல ஒரு கிணறு இருக்கும், அது பேர் தான் கடைசியில் பத்ருன்ற ஒரு பேர் வந்துச்சு. அந்த கிணத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கிணத்துக்குள்ள யாராவது எதிரிகள் எதுவும் பண்ணிடக்கூடாது, விஷத்தை எதுவும் கலந்துடக்கூடாது, மூமீன்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த நீர்ல எந்த ஒரு விபரீதத்தையும் செய்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு சஹாபியை நியமிச்சிருந்தாங்க. பாதுகாப்புக்காக ஒரு சஹாபியை நியமிச்சிருந்தாங்க. அந்த சஹாபி எப்படிப்பட்ட சஹாபி அப்படின்னா, வில் அம்பு எடுத்து விட்டாருன்னா எங்க இருந்தாலும் கரெக்டா தொண்டை குழிக்கு ஏம் வச்சாருன்னா கரெக்டா தொண்டை குழியில் அடிப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த ஒரு சஹாபியை நியமிச்சிருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரவு நேரம் அந்த சஹாபியும் அங்க பாதுகாப்புக்காக இருக்கிறாங்க. இந்த நேரம்னு பார்த்து ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த வழியா கிணத்துல தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. இவர் ஹாரிஸான்னு தெரியாது இந்த சஹாபிக்கு. இந்த சஹாபி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இவர் ஹாரிஸா தண்ணி குடிக்க தான் வந்திருக்காரு அப்படின்னு தெரியல. யாரோ வந்திருக்கிறாங்க, ஏதோ பண்ண போறாங்கன்ற பயத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பட்டுன்னு அம்பு எடுத்து வில்லு பட்டுன்னு விட்டுட்டாங்க. தொண்டை குழியில போய் சொருகி அப்படியே ஒரு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு விழுந்து மரணிச்சுட்டாங்க. போருக்கு முன்னாடியே, போர் நாளை காலையில இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அடிச்ச உடனே அங்கேயே விழுந்து மரணிச்சுட்டாங்க. உடனே மறுநாள் போர் களம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாரிஸாவை தேடுகின்றார்கள். செய்தி எல்லாம் ஒருத்தவங்க சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ் இப்படி வந்தாங்க, இப்படி இந்த சஹாபி தெரியாம அம்பு விட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. சொன்னோன்னே அல்லாஹு அக்பர்னு பெருமூச்சு விட்டார்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மிகப்பெரிய கவலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. பின்பு போர் முடிந்தது.
பத்ர் போர்ல எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? 313 சஹாபாக்கள். அதுல மரணம் அடைந்தவர்கள் ஷஹீதான முஃமின்கள் 14 பேர்கள், 14 நபர்கள். சரி, ஹைர். போர் முடிந்தது. சஹாபாக்கள் எல்லாம் வெற்றி மாலை சூட எல்லாம் மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப எல்லாம் மதீனாவுடைய வாசல்ல நிக்கிறாங்க. எல்லாம் வராங்க, நம்ம குடும்பத்தை கூட்டிட்டு போனோம்னு நிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு போறாங்க. இந்த ஹஜ்ஜு கமிட்டியில பார்த்தோம் அப்படின்னா, ஹஜ்ஜு முடிச்சுட்டு வரும்போது ஹாஜிகளை தங்க குடும்பத்தார்கள் அப்படியே கை கூட கூட்டிட்டு போவாங்க. அது போல சஹாபாக்கள் எல்லாம் அவங்கவுங்க குடும்பத்தார்கள் நின்று எல்லாத்தையும் அழைச்சிட்டு போறாங்க. அதே போல இந்த ஹாரிசாவோட அம்மாவும் நிக்கிறாங்க. யாரை எதிர்பார்த்து? ஹாரிசாவை எதிர்பார்த்து நிக்கிறாங்க. ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. பொறுக்க முடியாம, ஆவல் பொறுக்க முடியாம அங்க ஒருத்தவங்க வந்தாங்க. ஒரு சஹாபி என் மகன் ஹாரிசாவும் போருக்கு வந்தாப்புல, பின்னாடி எதுவும் வராரா அப்படின்னு கேட்டாங்க. அந்த சஹாபி என்ன பண்ணிருக்கணும், கொஞ்சம் பொறுமையான முறையில அந்த விஷயத்தை கையாண்டு சொல்லி இருக்கணும். பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டாரு. உன் மகன் போர்ல எல்லாம் கலந்துக்கல, அவரு முன்கூட்டியே இறந்து போயிட்டாரு, அவரு ஷஹீதாலாம் ஆவல அப்படின்னு சொல்லி விஷயத்தை போட்டு உடைச்சிட்டாரு. ஒரு நிதானமா சொன்னா கூட சரி, அவங்க பக்குவமா ஏத்துக்கிற நிலையில ஏத்துப்பாங்க. இவர் என்ன சொல்லிட்டாங்க, இந்த சஹாபி, உன் மகன் ஷஹீதாவெல்லாம் இல்ல, முன்னாடியே இறந்துட்டாருன்னு சொல்லி ஊத்தி மூடிட்டாங்க. அந்த அம்மா அங்கேயே நிக்கிறாங்க. என்னது இது, என் புள்ள போருக்காக போச்சு, முன்கூட்டி இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. ரசூல் வரட்டும், இன்னைக்கு முஹம்மது வரட்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரட்டும், நான் கேட்கிறேன், என் பிள்ளைய பத்தி நான் கேள்வி கேட்கிறேன். சஹாபாக்கள் எல்லாம் வரிசையா போறாங்க. நேரம் கடக்கின்றது. இறுதியாக எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். எம்பெருமானார் இடத்தில் அந்த பெண் வருகின்றார்கள். நாயகமே, என் புள்ள ஹாரிசா போருக்கு வந்தான், என் புள்ளைக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொல்லுங்க, என் புள்ள சொர்க்கத்துல இருக்கான்னு சொல்லுங்க, வந்த வழியிலே நான் திருப்பிட்டு போயிருவேன். இல்ல அப்படின்னா நான் ஒப்பாரி வைப்பேன். எந்த அளவுக்கு ஒப்பாரி வைப்பேன் என்று சொன்னால், மதீனாவினுடைய வீதியில் இதுவரைக்கும் எந்த ஒரு பெண் தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒப்பாரி வைத்திருக்க மாட்டாள். அது போன்று மதீனாவுடைய வீதியில் போய் அமர்ந்து கொண்டு ஒப்பாரி வைப்பேன். ஒரு கால் சொர்க்கம் இல்லைன்னு தெரிஞ்சுன்னா நான் இதுதான் பண்ணுவேன். நீங்க சொர்க்கம் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா வந்த வழி பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிருவேன் நான். அந்த பெண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏமா அவருக்கு நீ ஒரு சொர்க்கம் தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டியா? அவர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் இருக்காருமா அப்படின்னு எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். இன்னொரு விஷயம் என்னவென்றால், 14 பேர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கிறாருன்னு சொன்னது இந்த ஒருத்தருக்கு மட்டும்தான். ஒரு சஹாபி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே வீற்றிருக்கின்றார்கள் என்று எம்பெருமானாரினுடைய நாவில் வந்த ஒரே ஒரு சஹாபி இவர்கள் மட்டும்தான். சொன்னது மாத்திரம், கேட்ட மாத்திரம் அந்த பெண், அந்த வயதான மூதாட்டி கண்ணில் இருந்து வந்த கண்ணீரை அப்படியே தொடச்சிட்டு அப்படியே திரும்பி போயிட்டாங்க. காரணம், மார்க்கத்தின் பால் தங்களுடைய பிள்ளையை இழக்க வேண்டும் என்பதனுடைய அந்த வீரியம், அந்த ஒரு உச்சகட்டமான மார்க்கத்தின் பால் உள்ளான நேசம், அது எம்பெருமானாருடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வின் பால் தங்களுடைய பிள்ளைகளை ஷஹீதாக்குவதற்கு கூட தயாராக இருந்தார்கள் அன்றைய வாலிபர்களும் அன்றைய பெண்களும் பெற்றோர்களும். நாம் சென்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாள் முழுக்க ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க, நாள் முழுக்க தங்களுடைய உலக படிப்பிற்காக ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மார்க்கத்தினுடைய கல்விக்காக நாம் எம்மாத்திரம் நம்முடைய நேரங்களை நாம் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் கடந்து சென்று விடுவோம். அடுத்து வரக்கூடிய உலகம் எப்படி இருக்குன்னு தெரியாது, வருங்கால சமூகம் எப்படி இருக்கும் என்று தெரியாது. இப்பவே இவ்வளவு இக்கட்டான ஒரு கேவலமான பாவங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு சமூகத்திற்கு மத்தியில் நாம் எல்லாம் இருக்கின்றோம் என்று சொன்னால், வருங்காலத்தில் இதைவிட கடுமையான முறையில் பாவம் செய்வார்கள். நாம் நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய பிள்ளைகளின் நிலைப்பாடுகள் எம்மாத்திரம் இருக்கும் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரியவர்களே, இன்றைக்கு மிகப்பெரிய பட்டதாரிகள் பேருக்கு பின்னாடி 4-5 பேர் போட்டுக்கிறான். பிகாம், பிஏ, எம்ஏ, சிஏ அப்படின்னு பல பெயர்களை போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய தன்னொழுக்கத்திலே அவன் விழுந்து விடுகின்றான். நட் ரோட்டில் நின்றுகிட்டு சிறுநீர் கழிக்கிறானா இல்லையா? பார்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கு
பல படிப்புகளையும் பல பட்டங்களையும் பெற்ற ஒரு மனிதன் நடு ரோட்டினுடைய ஓரத்தில் நின்று கொண்டே சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள், ஒரு அவலமான ஒரு நிலைப்பாடுகள். மார்க்கத்தினுடைய கல்வி எம்மாத்திரம் இருக்கின்றது நம்மிடத்தில்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு இவர் நிறைய பேசுவாரு, இவர் நல்லா பண்ணுவாரு, இவர் நிறைய பேரை பார்த்திருக்காரு அப்படின்னு இவருக்கு நிறைய நாலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில பேரை முற்படுத்துறோம். சொல்லுவார்கள் ஒரு வார்த்தை, த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் இஸ் நாட் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் இஸ் நாட் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. நாலேஜ், அதாவது நாலேஜ் நிறைய இருக்கு, நான் நிறைய படிச்சிருக்கேன், நான் நிறைய சொல்லுவேன் அப்படின்றது இல்லை. இட்ஸ் நாட் இன்ஃபர்மேஷன். இது வெறும் தகவல் மட்டுமல்ல, அமல்களில் பார்க்கும் பொழுது அவர்களிடத்தில் குறைகளை நாம் காணலாம். பேச்சு சொல்லுல சுல்தான், செயல்ல சைத்தான்னு சொல்லுவாங்கல்ல, அது போல நிறைய தெரிஞ்சிருப்பாரு, தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. அதன்படி வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை போதித்தார்கள். குர்ஆனில் உள்ள எல்லா விஷயங்களையும் சொன்னார்கள், உலகம் சார்ந்த எல்லா விஷயங்களையும் சொன்னார்கள். சொன்னது மாத்திரம் மட்டுமா? இல்லை இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கூறினார்கள், கான குலுகுஹு குர்ஆனா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால் குர்ஆனாவே வாழ்ந்தார்கள். குர்ஆனில் சொல்லப்பட்டதை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக பேணி பாதுகாத்தார்கள் தங்களுடைய வாழ்க்கை. எல்லாம் சென்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல போட்டி போடுறான். அவன் வீடு வாங்கிட்டானா நானும் வீடு வாங்கணும், அவன் கார் வாங்கிட்டான் நானும் விரைவில் கார் வாங்கணும். தப்பு இல்லை. இதையெல்லாம் கடந்து சஹாபாக்கள், அன்றைய வாலிபர்கள் எந்த விஷயத்தில் போட்டி போட்டார்கள் என்பதை நாம் காண வேண்டும். நீங்கள் அறிவீர்கள், ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமலுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு போட்டி போட்டாங்க அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை போர் முழக்கம் எடுக்கின்றார்கள். அப்போ ஒவ்வொரு சஹாபாக்களும் அவங்கவுங்க வீட்டில் உண்டான பொருட்களை எல்லாம் போருக்காக வந்து கொண்டு குவிக்கிறாங்க. உமர் நாயகர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில இருந்து தேவைக்குரிய பொருட்களை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும் கொண்டு வந்து குமிச்சிட்டாங்க. வரும்போது சிந்தனை என்னன்னா, இன்னைக்கு அபூபக்கர் வருவார், அவரை எப்படியாவது ஜெயிச்சிடணும். நம்ம வீட்டில் உள்ள முக்காவாசி பொருளை தூக்கிட்டு வந்துட்டோம், எப்படியாவது இன்னைக்கு அபூபக்கரை ஜெயிச்சிடணும் அப்படின்னு வந்து போட்டாங்க எல்லாத்தையும். கொஞ்ச நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகின்றார்கள். வழக்கத்திற்கு ஏற்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கமா ஒரு கேள்வி கேட்பாங்க. என்னன்னா, என்ன கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அன்றைக்கு வழக்கத்திற்கு மாற்றமாக எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுல என்ன விட்டுட்டு வந்தீங்கன்னு அபூபக்கர்ட்ட கேட்டாங்க. சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டுல என்னத்தை விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வையும் ரசூலையும் தவிர வேற எதுவுமே வீட்டுல இல்லை, அல்லாஹ்வையும் ரசூலையும் தவிர வேற எதுவுமே வீட்டுல இல்லை. ஒட்டுமொத்த தங்களுடைய சொத்து சுகங்களையும் மார்க்கத்திற்காக மட்டுமே அவர்கள் அர்ப்பணித்தார்கள். இன்றைய வாலிபர்கள் நிலைப்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது? அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் வந்து தங்களுடைய சொத்து சுகங்களை எல்லாத்தையும் அதுல போட்டு வீணடிச்சிடுறாங்க. அல்லாஹ்வின் பாதையில் 10 ரூபா கொடுத்தாலும் அதற்குண்டான மதிப்பு அல்லாஹ்விடத்தில் சிறந்த ஒரு தன்மானமாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்றைய வாலிபர்களின் வாழ்க்கையும் இன்றைய வாலிபர்களின் வாழ்க்கையும் எம்மாத்திரம் இருக்கின்றது, எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வரக்கூடிய சமூகம், அடுத்து பின்னால் உள்ள இளைஞர் சமூகம் எந்த வாழ்க்கையை கையில் எடுத்தால் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் தங்களுடைய பொதுமக்களுக்கு மத்தியில் உண்டான வாழ்க்கையிலும் வெற்றி இருக்கும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் தான், சஹாபாக்களின் வாழ்க்கையில் தான். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களின் வாழ்க்கையை நாம் பரிபூர்ணமாக எடுத்து பேணி அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம் அத்துணை நபர்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரைக்கு திரையிடுகின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.